ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt Hercules வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ 2500 வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சோட ஓவரால் லுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ளூடூத் காலிங்லாம் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt Hercules வர பாக்ஸ். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt Herculesன்னு எழுதியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 120 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங், தென் அதுக்கப்புறம் IP60Sக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா SPO2 மெசேஜஸ், ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு பாக்ஸ் பேக்கேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்து பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜ். ஸோ நமக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்குது. ஜஸ்ட் இப்படி ஓர வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் கேபிள் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt வந்து சார்ஜ் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கொண்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற USB பவர் அடாப்டர் வச்சு நீங்கள் வந்து பார்த்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பின் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ட்ஸ், ஸோ ரெஜிஸ்டர், வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கானாவோட 3 month சப்ஸ்கிரிப்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் வான் த எக்ஸ்க்ளூசிவ் போட் ஆப் பே மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இப்படி ஓர வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் கைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. Fire-Boltt Herculesோட ஒரு க்ளோசர் லுக். ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.83 inchesக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LCD டிஸ்பிளே தான். 2.5D வந்து கர்வ்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது. பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. அதுக்கு கீழே நமக்கு வந்து Fire-Boltt மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்து சைடில் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் ஒரு ஸ்லாட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்ரௌன் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொட்டேட்டிங் கவுன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இது. ஓகே, நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், நமக்கு வந்து பார்த்தா நம்மளோட ஓன் இமேஜ், தென் அதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட்டாக 4 சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணும் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விராட் அவர் இருக்கிற ஒரு வால்பேப்பர். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் டிஃபால்ட்டாக ஒரு 5 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளவுடில் வந்து இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம மேலே ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, ஸோ வைப்ரேட் ஆன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. டார்ச் இருக்குது. ஸோ டார்ச்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வந்து காட்டும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச். அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் மோடுன்னு இருக்குது. அது பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தென் அதுக்கப்புறம் பிரதர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனு வியூன்னு இருக்கும். ஸோ மெனு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவாக கைடு வியூவான்னு இருக்குது. ஸோ லிஸ்ட் வியூ அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்வைப் பண்ணுறோம். இப்போ எல்லாமே நமக்கு வந்து லிஸ்ட்டாக வந்து காட்டுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து கிரிட் வியூன்னு கொடுத்துக்கிறேன். மெனு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வியூன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நமக்கு அந்த ஆப் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து காட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரொட்டேட்டிங் க்ரௌன் வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம க்ரௌன் பண்ணால் நமக்கு வந்து ஆப்பிள் வாட்செல்லாம் வரும். பட் இதில் வரல. ஸோ நமக்கு இந்த மாதிரி லுக்கில் வந்து இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லேகி மாதிரி தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது, பவர் ஆஃப், அதுக்கப்புறம் பபோட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெசேஜஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வர மெசேஜ் எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 54 ஸ்டெப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டீட்டெயில் கவுண்ட் வந்து வேணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் கீழே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீப் மோட்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து நைட்டு கட்டிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்லீப் வந்து போயிருக்கீங்க அந்த மாதிரி ரெக்கார்ட் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மெஷர் வந்து இருக்குது. ஜஸ்ட் பேக் வரலாம்.
நமக்கு வந்து எக்ஸசைஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்தால் ப்ளூடூத் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காலிங் ஃபீச்சர் வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து மெசேஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 132 வந்து காட்டுது. இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா SpO2 மென்ஷன் கொடுத்துருக்காங்க. SpO2னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலில் வந்து மெஷர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நமக்கு 96% வந்து இருக்குது. தென் பேக் வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AI வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் அதெல்லாம் கேட்டுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா வெதர் இருக்குது, ஷட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயர் வந்து இருக்குது. ஸோ பிளேயர்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரீத் எக்ஸசைஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்னேல் எக்ஸைல் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச், அலாரம், கவுண்ட் டோனு, கேம்ஸு, செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஹோம் ஸ்கில்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஹோம் ஸ்கில்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ஃபோனில் வர மெசேஜஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதில் இருக்கிறது எல்லாமே வந்து காட்டும். நமக்கு இப்படி ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கால், டயல் பேட், கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் காலிங் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து தேவை. ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ப்ரொஃபைல்னு செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, தென் ஓகே, ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆட் கிளிக் பண்ணி நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்துருச்சு. Fire-Boltt 058 ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து ஆகிட்டுருக்கு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸு, ஸோ ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, பிபி, பிளட் லெவலில் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் அவுட்டோர் ரன்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து காட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt 058 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்ச் ஃபேஸஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த கேலரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்லேருந்து நம்ம வந்து நிறைய வாட்ச் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸ் வந்து பிடிக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாட்சுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் நான் கீழே அந்த டவுன்லோட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்ம கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து 7, 8, 9 வந்து ஆகிட்டு இருக்குது. இதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயும் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18, 90, 20, 21 ஸோ 100 கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேம் தீம் வந்து நீங்கள் வாட்ச்லேயே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கேமராவில் பார்க்கும்போது ஓரளவு குவாலிட்டி இருக்குது. பட் நீங்கள் நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த வாட்ச் ஃபேஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஆப்பில் நமக்கு வந்து நிறைய க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து பிடிக்கும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபோட்டோஸ் வந்து வைக்கிறதுக்கு ஜஸ்ட் எடிட் போகலாம். எடிட்டில் நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் வந்துட்டு சூஸ் ஃப்ரம் ஆல்பம்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு வேணுன்ற இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பார்த்தா உங்கள் வாட்சில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்விட்சிங் பேக்ரவுண்ட் வருது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வாட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் வந்து ஆகிட்டுருக்கு. 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம க்ளவுட் வந்து எடுத்துக்க முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓன் இமேஜ் இருந்துச்சு அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து பார்த்தா நம்ம ஃபோனில் வர மெசேஜஸ், நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸோ அதில் வர மெசேஜ் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்கைப்பு, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான சோசியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு 1299 வந்து கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ ஜியோ பேலன்ஸ் வந்து காட்டும். ஸோ நமக்கு வாட்ச்லேயே வந்து கால் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்சில் வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே ஈஸியாக பார்த்துக்க முடியும். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இந்த மெசேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வாட்ச் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, உங்களோட பிளான் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேரெக்டாக இங்கேருந்து அலாரம் செட் பண்ணுறது, ஷட்டரு, ஃபேவரட் கான்டாக்ட்லாம் சிங்க் பண்ணுறது. ஸோ உங்கள் கான்டாக்ட் நீங்கள் ஈஸியாக சிங்க் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன கான்டாக்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் நீங்கள் சிங்க் பண்ணிக்க முடியும். டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வாட்சுக்கு வந்து போயிடும். அங்கேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக டயல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 4 கான்டாக்ட் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்லோடிங் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணி கான்டாக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வாட்சில் சிங்க் பண்ண கான்டாக்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க வந்துடும். ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஏர்செல் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீ கிளிக் பண்ணால் மட்டும் போதும். என் ஃபோன்லேருந்தே என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து போக ஆரம்பிச்சிடும். வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டிவைஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்ச் நமக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வாட்ச் வந்து பார்த்தா ரொம்ப லவுடாக இருக்குது ஸ்பீக்கர்லாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆட் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் ஹெல்ப் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி டைம் வந்து இருக்கும். கண்ட்ரோல் ஃபோன் மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செட் பண்ணுறது ஆட்டோ லாக் வந்து இருக்குது. ஸோ ஆட்டோ லாக்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்சோட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து கம்மியாகும் அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிங்க் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை டைமுக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஃபீச்சர் எல்லாமே நமக்கு இந்த ஆப்பில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இருக்கிற காலிங் ஃபீச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் கால் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் யார் கால் பண்ணீங்க அந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டயல் பேட் இருந்துருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் இருந்து டயல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ கான்டாக்ட்லாம் நம்ம மொபைலில் சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம யாருக்காவது வந்து டயல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 198 வந்து பண்ணலாம். ஓகே, 198 ஜஸ்ட் டேப். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் வாட்சில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வால்யூம் வந்து பார்த்து இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த வால்யூம் பட்டன் டேப் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்து எவ்வளோ வால்யூம் வந்து வேணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, சென்ட்ரல் நமக்கு வந்து பார்த்தா ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஃபோனில் வந்து பேசிக்க முடியும், வாட்சில் வந்து பேச முடியாது. மறுபடியும் நீங்கள் வந்து இந்த பட்டன் செலக்ட் பண்ணி அப்படின்னா வாட்சில் வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்து மியூட் வந்து போட்டுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்து டேரெக்டாக ஒரு கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கால் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஹலோ ராகுல், வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது? நல்லா கேட்குதா? சவுண்ட் வந்து கம்மியாக இருக்கா? ஸோ நான் கிட்ட வந்து வச்சு பேசுகிறேன். இப்போ கேட்குதா? கிளியராக கேட்குதா? இப்போ வாட்ச் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு. இப்போ நல்லா சவுண்ட் கம்மியாகுது. பட் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ கால் குவாலிட்டி நல்லா தான், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குல்ல? ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்தா முதல்ல சொன்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ கட் பண்ணுறதா இங்கே கட் பண்ணிக்க முடியும். ஓகே ராகுல், பாய். நம்ம இதுலேருந்து பேசும்போது நமக்கு வந்து பார்த்தா ஆடியோ வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. ஸோ கால் குவாலிட்டி வந்து பண்ண எந்த விதமான பிரச்சனை இல்லை, சூப்பராக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த Fire-Boltt Hercules வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 2200 பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ பேட்டரி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ யூஐ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரிய லேக் வந்து கிடையாது. ஸோ நம்ம போட் வேவ் எலக்ட்ரா, அதுக்கப்புறம் போட் எக்ஸ்டன் ப்ரோ, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து 60 இயர்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மி ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ரொம்ப லேக்கெல்லாம் கிடையாது. பட் நம்ம மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு இதில் பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெசல்ஸ்லாம் வந்து கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7 days வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ எம்ஏஹெச் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, நம்ம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் பார்க்குறோம், சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். ஸோ ரேராக வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் வாட்ச் எதிர்பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட் நான் வந்து லுக்குக்காக கட்டுறேன், எனக்கு டைம் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7 days வந்து வரும். நீங்கள் ஹெவியாக வந்து காலிங் பண்ணுவேன், ஹெவியாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து நிற்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இருக்குது. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து பண்ண எந்த பிரச்சனையும் சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நமக்கு அந்த வால்யூம், அந்த ஸ்பீக்கர் கூட வந்து பார்த்து ரொம்ப லவுடாக இருந்துச்சு. எனக்கு போட் எக்ஸ்டன் ப்ரோ வந்து நான் என்னோட பிரைமரி மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இல்லாத ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து பிடிச்சிருந்துச்சு, அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Fire-Boltt Hercules வந்து இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Fire-Boltt Hercules பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வெளியே கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோவில் தான் நானும் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.